நீங்கள் ஒரு ஜாக்கெட் தச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தச்சுக்கிட்டு இருக்கையில் இன்னொரு ஜாக்கெட் தைக்கணும். அதுக்கு வந்து அந்த பாபினை இதில் மாட்டிக்கோங்க. இதில் மாட்டிக்கிட்டு இது வந்து தையலுக்கு உண்டான கம்பி, இது வந்து நூல் சுற்றுறதுக்கு உண்டான கம்பி. இப்போ நான் எப்படி இதில் நூல் போட்டு எடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் இதுலேயும் நூல் போட்டு எடுக்கணும். மேலே இருந்தே வரணும். ஆமாம், இப்போதைக்கு நான் இதில் சொல்லி தந்துடுறேன், நீங்கள் இதில் போட்டு சுற்றிக்கோங்க. சரி, இது ரொம்ப வெரி சிம்பிள். கீழேருந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்த கையோட இந்த தகடுக்குள்ளே கொடுக்குறீங்களே, தகடுக்குள்ளே தான் ஒரு சுற்றலாம் சுற்றக்கூடாது. அப்படியே வந்து ஆஃப் ரவுண்டோட கொண்டாந்து டென்ஷனில் சுற்றிடணும். டென்ஷனில் சுற்றிக்கிறது. ஓகே ஓகே, சுற்றி விட்டு இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ரோலிங் ஆகுதா? இது வந்து ஆட்டோமேட்டிக் ரோலிங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு பாபின் வந்து எனக்கு ஃபுல்லாக தான் வேணும்னா நீங்கள் பாபினை கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாபின் அதுவே ரோலிங் பண்ணி நிறுத்தி வச்சிடும். எனக்கு பாபின் கொஞ்சம் தான் வேணும் அப்படின்னா தான் நீங்கள் பாபின் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நிறுத்திட்டு லாக் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இந்த பாபினை எடுத்து விட்டு இந்த அளவுக்கு இதுக்கு உண்டான கட்டுரு எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் ஆட்டோமேட்டிக்காக நூல் சுற்றுற பாபின். இதில் வேலை முடிஞ்சிச்சு. வேறு எதுவும் டவுட்டுகள் இருந்தால் கேட்டுக்கோங்க.